வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை பார்க்க வந்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் ஒரு சுவாரஸ்யமான ட்ரேடிங் அனலிசிஸ் பற்றி பார்ப்போம். கடைசி வரலும் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் தமிழ்ச்செல்வன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஎஸ்விகே யூடியூப் சேனல். நான் இப்போது 11th செப்டம்பர் 2025 எடுத்த ஷார்ட் செல் ஸ்ட்ராட்டர்ஜி யூஸிங் சிபிஆர் கான்செப்ட், அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறேன். அதுக்கு நாம் ப்ரிசன் கேம்சாஃப்ட் அப்படிங்கிற ஸ்டாக்கை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஏன்னா நான் 11th செப்டம்பர் அப்போ ப்ரிசன் கேம்சாஃப்டில் லைவ் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டும் நான் புக் பண்ணேன். அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். கவனமாக வீடியோவை பாருங்கள். ப்ரிசன் கேம்சாஃப்ட் ஸ்டாக்கை வந்து ட்ரேடிங் வியூ ஆப்பில் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ட்ரேடிங் வியூங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து எந்த ஸ்டாக்கையுமே ட்ரேடிங் வியூவில் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சேட் பேட்டர்ன்ஸ்லாம் எல்லாம் கிளியராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ட்ரேடிங் வியூ ஆப்பில் அந்த ஸ்டாக்கை வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ட்ரேடிங் வியூவில் வந்து பல இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதில் நான் சிபிஆருங்கிற ஒரு இண்டிகேட்டரை நான் ப்ரிசன் கேம்சாஃப்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். சிபிஆருங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர். அதை வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து இண்டிகேட்டரை ஆட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பல இண்டிகேட்டர் இருக்குது. நான் இந்த ப்ரிசன் கேம்சாஃப்ட்டை எக்ஸிக்யூஷன் பண்ணப்போ சிபிஆர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூஷன் பண்ணேன். ஸோ அது எனக்கு நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துச்சு, நல்ல ப்ராஃபிட்டும் புக் பண்ணேன். ஸோ அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. ஸோ என்னோடய வீடியோவில் வர்ற எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் ட்ரேட் எக்ஸிக்யூஷன் வீடியோ தான். ஸோ அதை வந்து நான் ப்ரூஃபோடு வந்து அந்த வீடியோவையும் நான் அட்டாச் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணியும் பார்த்துக்கலாம். நான் ட்ரேட் எடுத்தது, ஆக்சுவல் குவான்டிட்டி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சோடனே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன் அந்த யூடியூப் வீடியோவை. அந்த லைவ் ட்ரேடிங் எக்ஸிக்யூஷனோட வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரிசன் கேம்சாஃப்ட்டை வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ட்ரேடிங் வியூ ஆப்பில் பார்த்தீங்கன்னா 11th செப்டம்பர் அப்போ பாருங்கள், அந்த 3 வந்து நேரோவாக வந்து 3 லைன்ஸ் தெரியுது இல்லைங்க, ப்ளூ கலர் லைனு. ஸோ அந்த ப்ளூ கலர் லைன்னா சிபிஆர் லைனு. அந்த சிபிஆர் லைனுக்கு மேலே வந்து 4 லைன்ஸ் இருக்கும், க்ரீன் கலர் லைன்ஸு. அது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3, ரெசிஸ்டன்ஸ் 4. ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே வந்து இருக்க அந்த வந்து கிரே கலரில் ஒரு கோடு இருக்குது தெரியுதுங்களா, அந்த கிரே கலர் கோடு வந்து ப்ரீவியஸ் டே ஹை. அதே மாதிரி வந்து கீழே பார்த்தீங்கன்னா கிரே கலர் லைன் மாதிரி வந்து அந்த 3 சிபிஆர் லைனை கீழே வந்து ஒரு கிரே கலர் மாதிரி ஃபஸ்ட்டு ரெட் கலருக்கு கொஞ்சம் மேலே தெரியறது வந்து ப்ரீவியஸ் டே லோ. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் வந்து சப்போர்ட் 1, ரெண்டாவது ரெட் கலர் லைன் வந்து சப்போர்ட் 2, மூணாவது ரெட் கலர் லைன் வந்து சப்போர்ட் 3, நாலாவது ரெட் கலர் லைன் வந்து சப்போர்ட் 4. இந்த ஸ்டாக்கு நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம், அன்றைக்கி ட்ரேடிங்கில் இந்த ஸ்டாக்கு வந்து ட்ரேடிங் வந்து பிலோ சிபிஆருக்கு கீழே வந்து ட்ரேட் ஆணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரே கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரே கலர் லைன் வந்து ப்ரீவியஸ் டே லோங்கிறது வந்து வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 229.43 229.43 அதான் வந்து கிரே கலர் லைனோட வேல்யூ. அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு. அதே மாதிரி வந்து அந்த ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர்லையும் வந்து தாண்டி கீழே வந்துச்சு. அந்த சப்போர்ட் 1, ஃபஸ்ட்டு சப்போர்ட் 1 லைனையும் தாண்டி கீழே வந்துச்சு. இப்போ ஸ்டாக்கு வந்து ப்ரீவியஸ் டே லோவையும் சப்போர்ட் 1ஐயும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அது வந்து சப்போர்ட் 2வை டச் பண்ணும் அப்படிங்கிறது மீனிங். சப்போர்ட் 2வை பிரேக் பண்ணி கீழே போணுச்சுன்னா சப்போர்ட் 3ஐ தொடும். அதே மாதிரி சப்போர்ட் 3ஐ பிரேக் பண்ணுச்சுன்னா சப்போர்ட் 4ஐ வந்து லைனை தொடும். இதில் வந்து என்ட்ரி வந்து நம்ம எப்போ எடுக்கணும்னா, ப்ரீவியஸ் டே லோவை அந்த கிரே கலர் லைன் வந்து அதையும் S1 சப்போர்ட் 1 அதையும் தாண்டுச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரைட் சைடில் பாருங்கள், அந்த கிரே கலர் லைனோட வேல்யூ வந்து 229.43 இருக்கா. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைனோட வேல்யூ வந்து 226.10. நீங்கள் அந்த சேட்டில் பார்த்தீங்கன்னா கிரே கலர் லைனையும் ரெட் கலர் லைனையும் தெளிவாக தாண்டி இருக்குது. ஸோ நான் வந்து என்ட்ரி வந்து
எப்போ எடுத்தேன்னா 223.80 வந்து 2000 குவான்டிட்டி வந்து செல் பண்ணேன். செல் பண்ணிவிட்டு என்னோடய டார்கெட் நான் எங்கே வச்சேன்னா வந்து செகண்ட் சப்போர்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா வந்து 219.70. ஸோ இதுதான் வந்து செகண்ட் சப்போர்ட் லைன். ஸோ என்னோடய டார்கெட் வந்து 19.40. ஸோ அதுதான் வந்து டார்கெட்டு. ஆனால் நான் வந்து அந்த நியர் டு டார்கெட்டு 219.70ல் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டேன். பாருங்கள், ஸ்டாக்கு வந்து ப்ரீவியஸ் டே வந்து லோவையும், அதாவது 229.43 226.10 அதை வந்து தாண்டோனையுமே நெக்ஸ்ட்டு லைன் வந்து S2 வந்து லைன் வந்து 219.48 ஹிட் பண்ணிருச்சு. ஹிட் பண்ணிட்டு திரும்ப மேலே வந்துருச்சு. ஸோ நான் 219.70 வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த ட்ரேடில் வந்து நான் மொத்தம் வந்து 8000 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேங்க. ஸோ வந்து அவ்வளோதாங்க. நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு கிரே கலர் லைனையும் சப்போர்ட் 1ஐயும் தாண்டுச்சுன்னா S2 வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து S1 தான் ஸ்டாப் லாஸ் இங்கே வந்து 226.10. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் டே லோ சப்போர்ட் 1ஐ தாண்டி அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா வந்து நம்ம ட்ரேடை எடுத்துக்கலாம். ஸோ நன்றி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோ, பல அப்டேட்டுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.